வணக்கம். இன்றைக்கி ஒரு பேண்ட்டில் வந்து ரொம்ப பேருக்கு ஒரு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடிய இடம் வந்து அந்த ஃபோர்க். அளவெடுக்கும்போது நீங்கள் ஃபோர்க் அளவை வந்து சரியாக எடுத்திருந்தால், அப்போது அந்த அளவு சரியாக தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த பேண்ட்டினுடைய சர்க்கிள் அளவு எவ்வளோ இருக்கணும்? அப்போ நீங்கள் எடுத்த அளவில் வந்து அது சரியாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய ஃபார்முலாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 8 இன்ச்சு ஃபோர்க் இருந்தால் அதுக்கு பேண்ட்டினுடைய ஃபுல் சர்க்கிள் பேக்கினுடைய ரைசிங் அது எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து அந்த பேண்ட்டு சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஃபோர்க் அளவு நீங்கள் கரெக்டாக எடுத்துருக்கணும். ஸோ அப்படி எடுத்துட்டாலும் அதனுடைய சர்க்கிள் நீங்கள் சுற்றி அளவெடுக்கும்போது வந்து அதில் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். டேப்பை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டாலோ அல்லது லூஸாக விட்டாலோ அது மாதிரி இருக்கும். அப்போ இத்தனை இன்ச்சு போர்க்குக்கு வந்து இத்தனை இன்ச்சு சர்க்கிள் அளவு இருக்கணுங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் அது சரியாக தான் எடுத்திருக்கீங்களா, மிஸ்டேக்காக தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான அளவீடுகள் எப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பேண்ட்டுக்கு வந்து ஃபோர்க்கினுடைய அளவுக்கு சர்க்கிள் அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இப்போ 8.5 இன்ச்சு பேண்ட்டினுடைய ஃபோர்க் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபோர்க்கு ஃப்ரண்டினுடைய ஃபோர்க்கு, இந்த ஃப்ரண்டோட ஃபோர்க் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு பேக் சர்க்கிள், இந்த பேக்கினுடைய சர்க்கிள் வந்து இந்த பேக் சர்க்கிள் இதனுடைய சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சர்க்கிளினுடைய அளவு 22 இன்ச்சு இருக்கணும். ஸோ 8.5 இன்ச்சு ஃபோர்க் இருந்தால் 9.5 இன்ச்சு இந்த ஃபோர்க்கினுடைய அளவு வந்து 9.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா, இந்த சர்க்கிளினுடைய அளவு வந்து இந்த சுற்றளவு வந்து இதனுடைய இது அளவு வந்து 24.5 இருக்கணும். ஸோ 8.5க்கு வந்து 22, அதே 9.5 இன்ச்சு வரும்போது 24.5, 10.5 இன்ச்சு ஃபோர்க் இருக்குது அப்படின்னா அதனுடைய இந்த சர்க்கிள் அளவு வந்து ஃபோர்க் வந்து 10.5ன்னா இந்த சர்க்கிளினுடைய அளவு வந்து 27 இன்ச்சு இருக்கணும். அதுவே வந்து 11.5 இன்ச்சு ஃபோர்க் இருக்குது அப்படின்னா, 11.5 இன்ச்சு ஃபோர்க் வருது அப்படின்னா இந்த சர்க்கிளினுடைய அளவு வந்து 30 இன்ச்சு இருக்கணும். ஸோ அதுவே வந்து 12 இன்ச்சு ஃபோர்க் வருது அப்படின்னா இந்த சர்க்கிளினுடைய அளவு வந்து 31 இன்ச்சு இருக்கணும். இதை செக் பண்ணிக்கிட்டாலே வந்து பேண்ட் வந்து உங்களுக்கு ஃபோர்க்கினுடைய அளவு அந்த ஜிப்பு பகுதியில் வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல், கவி பிடிச்ச மாதிரி இல்லாமல், அந்த ப்ராப்ளங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபோர்க்கு ப்ளஸ்ஸு சர்க்கிள் இது ரெண்டும் மேட்சாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பேண்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து இருக்காது. இந்த ஃபோர்க் அளவும் சர்க்கிள் அளவும் வந்து ரெண்டும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் வந்து கட் பண்ணக்கூடிய எல்லா பேண்ட்டுமே வந்து சர்க்கிள் அளவும் ஃபோர்க் அளவும் வந்து ரொம்ப மெயினாக வந்து பார்க்கணும். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கரெக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேண்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நிறைய பேருக்கு பேண்ட்டு கட் பண்ணும்போது இந்த கன்ஃப்யூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அளவெடுக்கும் பொழுது இந்த அளவுகள் எடுக்கும் பொழுதே வந்து நாம் இந்த சர்க்கிள் இந்த அளவு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப துல்லியமாக வந்து பேண்ட் இருக்கும். கட்டிங் பண்ணும்போது நீங்கள் இந்த சர்க்கிள் செக் பண்ணும்போது இந்த அளவு இருக்கணும். ஸோ இதில் வந்து 1/2 இன்ச்சு வந்து கம்மியாகவோ 1/2 இன்ச்சு அதிகமாகவோ வந்தாலும் உங்களுக்கு பேண்ட் வந்து பிரச்சனை வராது. பட் இதை வந்து செக் பண்ணிட்டாலே பேண்ட்டில் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்து பேண்ட் வந்து கட் பண்ணிடலாம். தேங்க்யூ.